கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, தவக்காலத்துடைய 2வது வாரத்திலே இறுதி நாளாகிய இன்று எம்முடைய நிலையை உணர்ந்து கொள்ளுதலே மனம் திரும்புதலின் முதற்படியாக இருக்கின்றது என்பதை இன்றைய நாளுடைய வாசகங்கள் எனக்கும் உங்களுக்கும் தெளிவாய் விளக்கி நிற்கின்றது. இன்றைய நாளுடைய முக்கியமாக நற்செய்தியானது லூக்கா 15லிருந்து எடுக்கப்படுகின்ற அந்த ஊதாரி மைந்தனுடைய உவமையிலே நாம் இதை தெளிவாக கண்டுகொள்ள முடிகின்றது. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய மக்களாக இருக்கின்ற நீங்களும் நானும் அவருக்குள்ளாக மீண்டுமாக வர வேண்டும் என்பதை குறித்து தரப்பட்ட இந்த தவக்காலத்திலே பயணிக்கின்ற நாம் ஆண்டவருக்குள்ளாக நாம் மீண்டும் வர வேண்டும் என்றால் அவர் யார், அவர் எவ்வாறானவர் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைய நாளுடைய 1வது வாசகத்திலே மீகா நூலிலே நாம் காண்கின்றோம். அவர் நம்மீது பேரிரக்கம் கொள்வதிலே அவர் மிகுந்த விருப்பமுடையவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் என்றும் எப்பொழுதும் எம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அதைத்தான் இன்றைய நாளிலே விசேஷமாக 1வது வாசகத்திலே நாம் காண்கின்றோம். அதை இன்னும் தெளிவாக நாம் நற்செய்தியிலே காண்கின்றோம். எவ்வாறு அந்த தந்தையானவர் தன்னுடைய மகனுக்காக காத்து கொண்டிருக்கின்றார் என்பதை. அவ்வாறு காத்து கொண்டிருக்கின்ற மகன் வருகின்ற பொழுது அவனுக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் லூக்கா நற்செய்தியாளர் தெளிவாய் விளக்கி நிற்பார். சகோதரங்களே, இந்த தவக்காலத்தில் நாம் பயணிக்கின்றோம். விசேஷமாக நாம் திருப்பாடலிலே காண்கின்றோம், உடைந்த நெஞ்சத்தாருக்கு அருகிலே இருக்கின்றார் ஆண்டவர் என்று. ஆகவே சகோதரங்களே, உடைந்த நெஞ்சத்தோடு நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது, எம்முடைய நிலையை உணர்ந்தவளாக நாம் தேடுகின்ற பொழுது அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் நாம் தெளிவாக அனுபவிக்க முடியும். இதுவே தகுந்த நாள், இன்றே மீட்பின் நாள். அதை உணர்ந்து கொள்வோம், ஆண்டவருக்குள்ளாக மீண்டும் வந்து சேருவோம். ஆமேன்.